உலகத்தில் இருக்கிற பல வரலாற்று சின்னங்களை விட மர்மமான இடங்கள் தான் நம்மளுடைய கவனத்தை அதிகமாக இருக்கும். ஏன்னா மனிதர்களுக்கு எப்பவுமே தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இயல்பாகவே ஒரு ஆர்வம் இருக்கிறதாலதான் அந்த ஆர்வத்துக்கு பல தசாப்தங்களா தீனி போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு இடம் தான் இப்போ நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஏரியா 51. வேற்று கிரகவாசிகள் இங்க இருக்கிறாங்களாம். பறக்கும் தட்டுகள் இங்க மறைத்து வைக்கப்பட்டிருக்குதா. உலகத்துக்கே தெரியாத ரகசிய ஆயுதங்கள் இங்க உருவாக்கப்படுதுன்னு இப்படி ஏரியா 51 சுத்தி எத்தனையோ கதைகள், வதந்திகள், சதி கோட்பாடுகள் பல வருடங்களா பரவிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்தை பத்திய உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பத்தி சொல்லப்படக்கூடிய கதைகளை மட்டும் கேட்டா போதாது. அந்த இடத்துடைய வரலாறு, அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் என்ன சொல்லுது, பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன, பல வருடங்களா வெளியான ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு இதையெல்லாம் ஒன்னொன்னா ஆராய்ந்தா மட்டும்தான் உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்படின்னா ஏரியா 51 சுத்தி பல வருடங்களா சொல்லப்படக்கூடிய மர்மங்கள்ல உண்மை இருக்கா? வேற்று கிரகங்களுக்கும் இந்த இடத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன் இந்த இடத்தை இவ்வளவு ரகசியமா பாதுகாக்கிறாங்க? இப்படி உலகம் முழுக்க ஒழிக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் அந்த இடத்துக்குள்ளேயே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நெவாடா மாநிலத்துல லாஸ் வேகாஸ் நகரத்திலிருந்து சுமார் 130 கிலோமீட்டர் தூரத்துல க்ரூம் லேக்குங்கிற வறண்ட ஏரிக்கு பக்கத்துல தான் இந்த ஏரியா 51 அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் பாலைவனம், மலைகள், பல கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் நடமாட்டமே இல்லாத வெறிச்சோடிய நிலப்பரப்புன்னு முதல்ல பாக்குறப்ப இது ஒரு சாதாரண ராணுவ தளம் மாதிரி தான் தெரியும். உலகத்திலேயே அதிகம் பேசப்படுற மர்மமான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த இடத்துக்கு வர எல்லா சாலைகளும் இந்த மாதிரி பாதுகாப்பு சோதனை சாவடிகள்ல தான் முடியும். அதுக்கப்புறமா பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. எச்சரிக்கை பலகைகள், கண்காணிப்பு கேமராக்கள், பாதுகாப்பு ரோந்து பணியாளர்கள், இந்த ராணுவ தளம் எப்பவுமே கடுமையான பாதுகாப்புல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா அதனால ஏரியா 51 பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. பல வருடங்களா வெளியான செயற்கைக்கோள் படங்கள், அதிகாரப்பூர்வ ஆவணங்கள், ஆய்வாளர்களுடைய ஆராய்ச்சிகள் மூலமா இந்த இடத்தை பத்தி நிறைய தகவல்கள் வெளிவந்திருக்கு. சுமார் 2.3 மில்லியன் ஏக்கர் பரப்பளவு கொண்ட நெவாடா டெஸ்ட் அண்ட் ட்ரைனிங் ரேஞ்சோட ஒரு பகுதியா இருக்கக்கூடிய இந்த ஏரியா 51க்குள்ள பல கிலோமீட்டர் நீளமுள்ள ரன்வேக்கள், பிரம்மாண்டமான ஏர்கிராப்ட் ஹேங்கர்ஸ், சோதனை மையங்கள், நிர்வாக கட்டிடங்கள், எரிபொருள் சேமிப்பு வசதிகள்னு நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் இருக்கிறத செயற்கைக்கோள் படங்கள்லயே நம்மளால பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, தினமும் லாஸ் வேகாஸ்ல இருந்து ஜானட் அப்படிங்கிற சிறப்பு விமானங்கள் மூலமா ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இங்கு வந்து போறதையும் பல்வேறு தகவல்கள் சொல்லுது. ஆனா இவ்வளவு பெரிய ராணுவ தளத்தை மக்களுடைய பார்வையிலிருந்து இவ்வளவு ரகசியமா பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கான பதில தெரிஞ்சுக்க இந்த கதவுகளுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஏரியா 51க்குள்ள கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு ஆராயலாம். வாங்க. இவ்வளவு பெரிய ராணுவ தளத்தை அமெரிக்கா ஏன் உருவாக்குச்சு? அந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம 1950களுக்கு பின்னோக்கி போகணும். அந்த நேரத்துல உலகத்தில் இருந்த 2 மிகப்பெரிய வல்லரசுகளான அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையிலான பனிப்போர் உச்சத்துல இருந்துச்சு. 2 நாடுகளும் ஒருத்தரோட ராணுவ பலத்தையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் ரகசிய திட்டங்களையும் தெரிஞ்சுக்க போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சூழல்ல தான் எதிரி நாட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பாதுகாப்பான முறையில தெரிஞ்சுக்க ரொம்ப உயரத்துல பறக்கக்கூடிய புதிய உளவு விமானங்களை உருவாக்க அமெரிக்கா முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த மாதிரி ரகசிய விமானங்களை யாருக்கும் தெரியாம உருவாக்கணும், சோதனை செய்யவும்
பொதுமக்கள் யாருமே வர முடியாத பரந்த நிலப்பரப்பும் இருக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அதனாலதான் 1955ஆம் ஆண்டு க்ரூம் லேக் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பாலைவன பகுதியை தேர்வு செஞ்சு CIA-வும் அமெரிக்க விமானப்படையும் இணைந்து மிக உயரத்துல பறக்கக்கூடிய U-2 ஸ்பை ஏர்கிராப்டோட சோதனைகளை இங்க நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா A-12 ஆக்ஸ்கார்ட், F-117 நைட் ஹாக் மாதிரியான அதிநவீன ரகசிய விமானங்களும் இங்க சோதனை செய்யப்பட்டுச்சு. 1955ஆம் ஆண்டு தொடங்கி பல வருடங்களா அமெரிக்காவுடைய முக்கியமான ரகசிய விமான திட்டங்களுக்கான மையமா இந்த ஏரியா 51 செயல்பட ஆரம்பிச்சுச்சு. ஆனா இந்த ரகசிய விமானங்களுக்கும் ஏரியா 51 சுத்தி பரவ ஆரம்பிச்ச UFO கதைகளுக்கும் என்ன தொடர்பு? அந்த மர்மம் எப்படி உருவாச்சு? ஏரியா 51ல ரகசிய விமானங்கள் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். ஆனா அது எப்படி உலகம் முழுக்க UFO-களோட அடையாளமா மாறுச்சு? 1950களில் இருந்த இந்த ஏரியா 51க்கு சுற்றில இருக்கக்கூடிய பொதுமக்களும் விமானிகளும் சில நேரங்கள்ல ராணுவ அதிகாரிகளுமே கூட வானத்துல அடையாளம் தெரியாத பொருட்களை பார்த்ததா தகவல்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வழக்கமா அவங்க பார்த்த விமானங்களை விட ரொம்ப உயரத்திலையும் ரொம்ப வேகமாகவும் வித்தியாசமான வடிவத்திலையும் பறந்த அந்த பொருட்கள் என்னன்னு யாராலையும் உடனே விளக்க முடியல. அதனால ஏரியா 51 சுத்தி மர்மங்களும் UFO கதைகளும் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சுச்சு. இது இல்லாம 1989ஆம் ஆண்டு பாப் லாசர் அப்படிங்கிற ஒருத்தர் ஏரியா 51க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய S4 அப்படிங்கிற ரகசிய தளத்துல வேற்று கிரகங்களுடைய பறக்கும் தட்டுகளை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ற திட்டத்துல வேலை பார்த்ததா ஒரு தொலைக்காட்சிக்கு நேர்காணல் கொடுக்கிறாரு. அந்த ஒரு நேர்காணலுக்கு அப்புறமா ஏரியா 51 பத்தி உலகம் முழுக்க மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. புத்தகங்கள், டாக்குமெண்டரிகள், இவ்வளவு ஏன் ஹாலிவுட் திரைப்படங்கள்னு ஆயிரக்கணக்கான கதைகளும் சதி கோட்பாடுகளும் இந்த இடத்தை சுற்றி உருவாக ஆரம்பிச்சுச்சு. ஆனா இந்த கதைகளுக்கு நடுவுல பல வருடங்களுக்கு பிறகு வெளியான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் ஒரு முக்கியமான தகவலை நமக்கு புரிய வச்சுச்சு. 2013ஆம் ஆண்டு CIA முதன்முறையா ஏரியா 51 இருப்ப அதிகாரப்பூர்வமா ஒத்துக்கிட்டு U-2 மற்றும் A-12 மாதிரியான ரகசிய விமான திட்டங்களை பற்றிய ஆவணங்களையும் வெளியிட்டாங்க. அதுல அந்த காலத்துல பதிவான பல UFO தகவல்கள் இந்த ரகசிய விமான சோதனைகளால ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த ஆவணங்களை ஆதாரமா எடுத்த ஒரு தரப்பினர் பல தசாப்தங்களா ஏரியா 51 சுத்தி சொல்லப்பட்ட UFO கதைகளுக்கு இங்க நடத்தப்பட்ட ரகசிய விமான சோதனைகள் தான் காரணம்னு நம்பினாங்க. மற்றொரு தரப்பு இது அமெரிக்க அரசுடைய கண் துடைப்பு தான் பார்த்தாங்க. இதனாலதான் 2019ஆம் ஆண்டு ஸ்டாப் ஏரியா 51 பெயர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ராணுவ தளத்துக்குள்ள நுழைய முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நாம இந்த ஏரியா 51 சுத்தி பல வருடங்களா சொல்லப்பட்ட கதைகளையும் அதுக்கான ஆதாரங்களையும் ஒன்னொன்னா ஆராய்ந்து பார்த்தோம். இந்த ஆராய்ச்சியிலிருந்து உறுதியா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அது ஏரியா 51 பனிப்போரின் போது உருவாக்கப்பட்ட ஒரு உண்மையான ராணுவ தளம். இந்த இடத்துல U-2, A-12, F-117 மாதிரியான அதிநவீன ரகசிய விமானங்கள் சோதனை செய்யப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் இருக்குது. ஆனா ஏரியா 51ல வேற்று கிரக வாசிகளுடைய தொழில்நுட்பம் இருக்குது அப்படிங்கிறதுக்கோ, பறக்கும் தட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கோ, இல்லனா ரகசிய ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான கூற்றுகளை உறுதிப்படுத்தக்கூடிய அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் இதுவரைக்கும் வெளியாகல. அதனாலதான் ஏரியா 51 பத்தி பேசப்படக்கூடிய எல்லா கதைகளையும் உண்மையினும் சொல்ல முடியாது, அதே சமயம் பொய்யினும் சொல்லி தள்ளிட முடியாது. சில கேள்விகளுக்கு வரலாறே பதில் சொல்லிடுச்சு, சில கேள்விகளுக்கு அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் விளக்கம் கொடுத்திருக்கு, இன்னும் சில கேள்விகளுக்கு இதுவரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை. ஒருவேளை அந்த பதில்கள் வரும் காலங்களை கூட கிடைக்கலாம். ஆனா இந்த ஏரியா 51 கதை நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுது. AI
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம கண்ணால பாக்குற எல்லாமே உண்மையினும் காதுகளை கேட்கக்கூடிய எல்லாமே நிஜம்னும் நம்பிட முடியாத இடத்துல நாம இருக்கிறோம். எந்த தகவலா இருந்தாலும் அது அப்படியே நம்பிடாம அதுக்கான ஆதாரம் என்னன்னு கேள்வி கேட்கக்கூடிய பழக்கம் மட்டும்தான் நம்மள உண்மைக்கு இன்னும் நெருக்கமா கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்து சொல்லுது. ஒருவேளை அதுதான் ஏரியா 51 உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா ராணுவ தளங்களையும் விட வித்தியாசப்படுத்துதோ என்னவோ. பதில் கிடைச்ச மர்மங்களை விட இன்னும் பதில் தேடிக்கிட்டு இருக்கிற கேள்விகள் தான் இந்த இடத்தை இவ்வளவு வருடங்களா உலகம் முழுக்க பேச வச்சுக்கிட்டே இருக்கு.